நார்மல் காதல் அதுக்கும் எனக்கும் டிஃப்ரெண்ட் எப்படின்னு நான் சொல்றேன். நார்மல் காதல்ல வந்து காதலன் வந்து 24 மணி நேரமும் அவர்கிட்ட பேசி ஆகணும் காதலி. எங்களுக்கு அந்த வாய்ப்பு இல்ல. அதே மாதிரி ஏதாவது ஒரு பொருள் வாங்கி கொடுத்து இம்ப்ரெஸ் பண்ணணும். எங்களுக்கு இவருக்கு வேலை இல்ல, எனக்கு தேவையும் இல்ல. அப்படி இருக்கிற பட்சத்துல எனக்காக ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போது இந்த பேக் எல்லாம் அவர் தான் வாங்கி கொடுத்தாரு. அவர் கண்ணு தெரியாதுதான், அவர் கேட்பாரு எங்கெல்லாம் ப்ரோக்ராம் போறாரு, எங்க இந்த இடத்துல ஏதாவது ஃபேமஸ் இருக்கா, என் ஒய்ஃபுக்கு வாங்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்பாங்க. இவருக்கு ஒய்ஃப் இருக்கா, இவருக்கு கண்ணு தெரியாது. இல்ல, என் ஒய்ஃபுக்கு அதெல்லாம் வாங்கிட்டு போயிருவேன். அது என் பையனுக்கு அப்பானா உயிர், அப்பா தான் ஹீரோவே அவனுக்கு. கம்யூனிகேஷன் என்னன்னா இமெயில், இவரோட இமெயில நான் வாங்கிக்கிட்டேன். இமெயில்ல வந்து என்னோட டே டு டே லைஃப் எப்படி இருக்குன்றத நான் ஷேர் பண்ணுவேன். இவரு தன்னோட டே டு டே, நாங்க அப்பயே படிக்க முடியாது, நெக்ஸ்ட் டே இவர்கிட்ட இருந்து மெசேஜ் வந்து படிச்சுட்டு அன்னைக்கு நைட் உட்காந்து எழுதிட்டு அவர் அடுத்த நாள் படிப்பார். எல்லாத்துக்கும் ஒரு இலக்கணம் வச்சிருவோம். இதுனா இப்படிதான் இருக்கணும், அதுனா அப்படிதான் இருக்கணும். அப்படி காதலுக்கு ஒரு இலக்கணம் வச்சிடறோம். என்னன்னா காதல்னா இது இவங்க தான் பண்றதுதான் காதல், அவங்க பண்றது காதல் இல்லைன்னு. ஆக்சுவலா அவங்க பேசும்போது அதுல எங்கேயுமே வந்து ஒரு கழிவிறக்கமோ இல்ல வந்து அவருக்கு ஆயிடுச்சு பாவம் நம்ம தான் வாழ்க்கை கொடுக்கணும் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்ல. அவங்க முழுசா காதல் மட்டும் தான் இருந்துச்சு. அவங்க பேசுனதுல இருந்து பார்க்கும்போது ஃபுல்லா லவ்வா தான் சொன்னாங்க. இது மனசு முழுக்க 2 பேருக்கும் காதல் இல்லாம வாய்ப்பே இல்லை.